இந்த வீடியோவில் ஒரு ஈஸியான ஹெல்த்தியான கேரட் கேக்கு தான் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வாழைப்பழ கேக்கு. நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துருந்தீங்க, லைக் பண்ணியிருந்தீங்க, ரொம்பவே ஹாப்பிங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு ஈஸியான கேரட் கேக் ரெசிபி தான் பார்த்துடலாமா? 8 முட்டை எடுத்துகிட்டு அதை நல்லா 1 ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். 1 கப் சுகரை மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கேன், அதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இதே மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு 20 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் ஆகுங்க. அப்போ தான் நல்லா இதே மாதிரி ப்ளஃபியாக வரும். ரொம்ப ஓவர் ஸ்பீடில் வச்சிடாதீங்க. எந்த கப்பில் சுகர் 1 கப் எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப்பு அளவு நான் மாவு எடுத்திருக்கேன். 1 கப்பு வீட் ஃப்ளார் எடுத்திருக்கேன், அதாவது கோதுமை மாவு. 1 கப்பு மைதா மாவு எடுத்திருக்கேன். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி 2 கப்பாக எடுத்துகிட்டு அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக இதே மாதிரி போட்டு கலந்துக்கணுங்க. 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் போட்டு நல்லா கலந்துக்கலாம். அது கூட 1 கப்பு குக்கிங் ஆயில் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துட்டு துருவி வச்சுருந்த கேரட் வந்து ஒரு பெரிய கேரட் 5 கேரட் அளவு நான் நல்லா துருவி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட வந்து நம்ம வெண்ணிலா எசன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1/4 கப் அளவு மில்க் அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம எப்போவுமே ஒரு ஸ்வீட் செஞ்சோம் அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவு சால்ட்டு சேர்க்கணும்ல, அந்த சால்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவராக பீட் பண்ணாமல் ஓரளவு அந்த கரண்டியில் பண்ணுவோம்ல அது மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கப்லேயோ இல்லை வந்து ஒரு டம்ளர்லேயோ ஊற்றிட்டு கப் கேக் பண்ணுறதுனால அது எல்லாத்துலேயுமே நான் வந்து போட்டு வச்சுட்டேன். மேலே டாப்பிங்ஸ்க்காக சிசமி சீட் இருக்குல்ல, அந்த எள்ளு வந்து தூவிட்டு மேலே துருவின கேரட் கொஞ்சம் வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு இந்த கேக்கில் பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் பிஸ்தா வந்து பொடிச்சது இருந்தது, அதையும் போட்டு டெக்கரேட் பண்ணியிருக்கேங்க. உங்கள் இஷ்டம் தான், எது வேணால் போட்டுக்கலாம். இல்லை இது போடாமல் ப்ளெயினாக கூட வச்சுக்கலாம், ஒன்றும் இது இல்லைங்க, இது நம்ம இஷ்டம் தான். மேலே எது வேணால் போட்டுக்கலாம். இதுக்கு 180 டிகிரியில் ஒரு 30 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 30 மினிட்ஸில் 20 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா கப் கேக் ரெடி ஆயிருங்க. அதை வந்து 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் வந்து வெந்துருச்சான்னு பார்த்துட்டு நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு பேலன்ஸ் ஒரு 10 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய டின்னில் உள்ள கேக் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். பேக் பண்ணி நம்ம வெளியில் எடுத்த உடனே அவசரப்பட்டு நீங்கள் கப் கேக்கில் இருக்க அந்த பேப்பரையாக இருக்கட்டும் இல்லை வந்து அந்த பெரிய கேக் வந்து பீஸ் போடணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கண்டிப்பாக ஒரு 2 ஹவர்ஸ் அது நல்லா வந்து அதை ஆற விடணும். ஆற விட்டதுக்கு அப்புறமா நீங்கள் பீஸ் போட்டு எடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். கப் கேக்லேயுமே பேப்பர்லேருந்து ஒட்டாமல் ரொம்ப அழகாக வந்து வரும். நான் வந்து லாஸ்ட்டில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஈவினிங் வந்து டீ டயத்துக்கோ இல்லை ஸ்கூலில் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கோ இந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்து விடுங்க. ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பிள்ளைங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், அடியில் பாருங்கள், நான் டின்னில் வந்து அந்த பேப்பர் கூட போடவே இல்லை, பேக்கிங் ஷீட்டு, ஆனாலும் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், பேப்பரில் வந்து ஒட்டவே இல்லை, ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட ஈஸியான ரெசிபி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.